ஹாய் கைஸ், வெல்கம் டு குயிக் த்ரோ மேன் ஆஃப் மை வேர்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸஸ் இருக்குது பைத்தானில். ஒன்று இஃப் கண்டிஷனல், இன்னொன்று ஆல்டர்னேட்டிவ் இஃப் எல்ஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு செயின்டு கண்டிஷனல் எலிஃப் யூஸ் பண்ணுறது. ஸோ இதை 3 டாப்பிக்கை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 வீடியோஸ் பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அது மூலிமா இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் அண்ட் இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் ரெண்டுத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் கைஸ். நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீக்கேப் பூலியன் வேல்யூஸை பற்றி பார்த்துப்போம். ஏன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பூலியன் வேல்யூஸ் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் யூஸ் பண்ணி தான் ரன் ஆகும். அதனால தான் இது சின்ன ரீக்கேப் பார்க்க போகிறோம் பூலியன் வேல்யூஸை. பூலியன் டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ தான் இருக்குது, ஒன்று ட்ரூ இன்னொன்று ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பூலியன் டேட்டா டைப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனல்ஸ்லையும் அண்ட் ஒயில் கண்டிஷன்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 வந்து கன்சிடர் அஸ் ஃபால்ஸ், 0 நீங்கள் ஃபால்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே இருக்க எல்லா நம்பரையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரூன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் பூலியன் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் பூலியன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ரேட்டர் இருக்குது பூலியன்ஸுக்கு. ஒன்று அண்ட், இன்னொன்று ஆர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாட். அண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரன்ஸில் ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலுமே ஒத்துமொத்தமாக நமக்கு ஃபால்ஸுன்னு தான் வரும் அண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு கண்டிஷன் ஆப்ரண்ட் இல்லை ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூன்னு வரும். ரெண்டுமே நம்ம கொடுக்குற எல்லா ஆப்ரண்ட்ஸுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸ்னு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் நமக்கு ட்ரூன்னு ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலுமே நம்ம கொடுக்குற ஆப்ரன்ஸ் ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலுமே அது ஒத்துமொத்தமாக ஃபால்ஸ் தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் ரிசல்ட்டு. நாட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூன்னு கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி பூலியன் டைப்பு அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. டேட்டாஸ் அண்ட் வேல்யூஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும் டாபிக். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூலியன் வேல்யூஸ் மட்டும் இல்லை மற்ற டேட்டா டைப்ஸ் ஒரு ஆப்ரேஷன்ஸையும் நாங்கள் விளக்கியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம கண்டிஷன்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கண்டிஷனல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு கீழே தான் வருது. அண்ட் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங், அதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ஸ், நெக்ஸ்ட் அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றியும், நெக்ஸ்ட் இஃப் எலிஃப் அண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நெஸ்டட் கண்டிஷனல்ஸ், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டிசிஷன் மேக்கிங்னு சொல்லலாம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனே இந்த கண்டிஷனை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்டிஷனோட சீக்வன்ஸ் ஒரு லைன் ரன் ஆனதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் எந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகணுன்றதும் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்து தான் ரன் ஆகும். அண்ட் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஒரு எவாலுவேஷனை ஃபால்ஸாக ட்ரூவான்னு எவாலுவேட் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்தால் அதுக்கு ஒரு செட் ஆஃப் அவுட்கமும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் அவுட்கமும் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை டிசிஷன் மேக்கிங் பிரான்ச்சிங்கோட வேலையே. அதோட டைப்பில் இங்கே கொடுத்துருக்காங்க இஃப் எல்ஸ், நெக்ஸ்ட் இஃப் எலிஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நெஸ்டட் கண்டிஷனல்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்ப்போம். இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் பைத்தானில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். அந்த இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் பக்கத்தில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் ரன் ஆகும். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இதை நம்ம ஐடிஎல்இயில் பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டாகவே ஐடிஎல்இ அப்படின்னு டைப் பண்ணுங்கள், ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இந்த இடம் வந்து ஸ்கிரிப்டிங் மோடுக்கு போயிடலாம். நியூ ஃபைல், ஆல்ரெடி நீங்கள் ஃபைல் க்ரியேட் பண்ணலாம், Ctrl+N ப்ரெஸ் பண்ணி நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரீசெண்டாக ஒரு டெஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தேன், நான் அதையே யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஓகே, ஒரு நியூ ஃபைல் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம டைப் பண்ணுவோம். ஃபஸ்ட் வேன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிப்போம். அதுக்குள்ளே நான் வந்து ஒரு இன்டெஜர் வந்து இன்புட்டை வாங்கணும். ஸோ அதனால் இன்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்புட் வாங்குறதுக்கான ஃபங்க்ஷன் INPUT இன்புட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் ரன் ஆச்சுன்னா என்டர் த வேல்யூன்னு பிரிண்ட் ஆகி நமக்கு இந்த மாதிரி ஒரு கோடு வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும்.
நம்ம வேல்யூஸை என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம என்ன வேல்யூ என்டர் பண்ணாலுமே முக்கியமாக நம்ம இன்டீஜர் தான் என்டர் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரிங்ஸ் ஏபிசிடிலாம் என்டர் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது ஒன்லி இந்த இன்புட் வந்து இன்டீஜர் மட்டும் தான் வாங்கணும். நான் அதனால தான் இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். வாங்கி அது என்ன பண்ணால் ஏன்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் தான் இப்போ நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுத போகிறேன். இஃப் நம்ம பார்த்தோம்ல, ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா இஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே உங்களோட கண்டிஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். கண்டிஷன் செக் பண்ணுறது கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படி கேட்டேன், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள். இந்த 5 தான் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஏ வந்து ஈக்குவல் டு 10 செக் பண்ணுறேன். நீங்கள் எல்லா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டுமே முடிக்கும் போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோலன் வைக்கணும். மறந்துடாமல் வச்சுருங்க கைஸ். வச்சுட்டு நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு நடுவில் இந்த ஸ்பேஸ் வரும். இந்த ஸ்பேஸ் நீங்கள் கன்ஃபார்மாக விடணும். விட்டால் தான் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் எழுதுகிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் சப்போஸ் இங்கேருந்து எழுதுனீங்கன்னா அது வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ளே இல்லை. ஓகேவா கைஸ்? அது வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட், வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கும் இஃப் கண்டிஷனுக்குமே சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் இஃப் கண்டிஷனுக்குள்ளே வரணும்னா கரெக்டாக என்ன பண்ணணும்னா இந்த ஐடென்ட் ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸ் இருந்தால் தான் என்னென்னா இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஐடிஎல்இயில் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி டைப் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அந்த ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே கிரியேட் பண்ணிக்கும். நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணால் போதும். நான் இப்போ எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட், இந்த பிரிண்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நமக்கு வந்து என்னத்தை நம்ம வந்து யூசருக்கு வந்து பிரிண்ட் பண்ணி ஷோ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அவுட்புட்டை ஷோ பண்ணுறதுக்கு நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணணும். ரன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலன்னா ரன்னுக்கு போயிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக F5 ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரன் ஆகும். என்டர் த வேல்யூ கேட்குது. நான் வந்து 10 வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 10. நம்ம கொடுத்த வேல்யூ வந்து 10, ஏக்கு வந்து 10ன்ற வேல்யூ தான் இருந்துச்சு. ஸோ அது ஈக்குவல் டு 10 அப்படின்றது கரெக்டாக கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லிடுச்சு. நான் அகைன் இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் வேறு ஏதாவது நம்பர் தரேன். அப்போ வந்து பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். எதுவுமே பிரிண்ட் ஆகலை. அடுத்த லைன் வந்துருச்சு. எதனால அப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம ஒரு வேல்யூவை கொடுத்த உடனே ஏக்கு வந்து அஸ்யூம் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபஸ்ட் நான் 10ன்னு கொடுத்தும்போது 10க்கு அஸ்யூம் ஆகிடுச்சு. அப்போது இஃப் கண்டிஷன் வந்த உடனே இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க கண்டிஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்க எல்லா கோடையும் ரன் பண்ணும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே இருக்க எந்த கோடியுமே அது என்ன பண்ணாதான் ரன் பண்ணாது கைஸ். ஓகேவா? இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். நம்ம கொடுக்குற ஒரு கண்டிஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை ரன் பண்ணும். இல்லைனா அதுக்குள்ளே இருக்க கோடை வந்து ரன் பண்ணாது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரோக்ராம் எழுதுவோம். ஏவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 10 பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஏவோட வேல்யூ நான் இங்கே கொடுப்பேன். அந்த ஏவோட வேல்யூ கிரேட்டர் தென் 10 இருந்தால் மட்டும்தான் கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ அப்போ நான் கிரேட்டர் தென் 10 வேல்யூஸ் கொடுக்கும்போதெல்லாம் ஏவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 10ன்னு காட்டும். அதை விட கம்மியாக கொடுக்கும்போதோ இல்லை 10 கொடுக்கும்போது என்ன காட்டாதுன்னா எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே ரன் ஆகாது. அது கரெக்டாக ரன் ஆகாதான் செக் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் 10 தரேன், ரன் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம 10 விட கிரேட்டர் தென்னாக இருக்குன்னு சொன்னோம். பட் நான் 10 கொடுத்ததுனால அது ஈக்குவல் டு, ஸோ அதனால் அது ரன் ஆகலை. நான் அகைன் ரன் பண்ணுறேன் இதே ப்ரோக்ராமை. இப்போ வந்து நான் ஒரு பிக் நம்பர் தரேன். இப்போ வந்து 30ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ. அப்போ ஏ வந்து கிரேட்டர் தென் 10 செக் பண்ணும். அப்படி கண்டிஷன் செக் பண்ணும்போது ஏ ஈக்குவல் டு 30 ஆகிருக்கும். இன்டர்ப்ரெட்டரில் ரன் பண்ணி காட்டுறேன். ஏன்றது 30 ஆகிருக்கும். அப்போ கண்டிஷன் செக் ஆகும். என்னென்னு செக் ஆகும்னா ஏவோட வேல்யூ என்னது 30. அப்போது 30 ஈக்குவல் டு இல்லை ஏ 30 கிரேட்டர் தென் 10 அப்படின்னு செக் பண்ணும். இப்போ நான் என்டர் டைப் பண்ணுறேன். பாருங்கள் உங்களுக்கு வந்து ட்ரூன்னு வரும். ஏன்னா நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறது பார்த்துருந்தோம். அதில் யூஸ் பண்ணும்போது கிரேட்டர் தென் 10 இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ. அப்போது நம்ம என்ன பார்த்தோம், இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இங்கே பிரிண்ட் வேல்யூ என்ன ஆகும், உள்ளே நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அது ரன் ஆகும். ஸோ ஏ கிரேட்டர் தென் 10 ட்ரூன்ற வேல்யூ தான் ரிட்டன் ஆகும். இந்த இடத்துல ட்ரூன்ற வேல்யூ ரிட்டன் ஆனதுனால தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது பிரிண்ட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு கண்டிஷனும் எனக்கு செக் பண்ண தேவையில்லை, பட் அதை ரன் ஆகணும் எனக்கு, அவ்வளோதான். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து எந்த ஒரு கண்டிஷன் செக் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக நான் கொடுக்குற ஒரு இஃப் கண்டிஷன் ரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் பூலியன் வேல்யூ ட்ரூன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தாலுமே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 10 அப்படின்னு அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்க
செட் ஆஃப் கோட்ஸ் ரன் ஆகும். ஏன் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு ரன் ஆகும், அதுக்குள்ளே இருக்க கோட்ஸ் எல்லாம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி ட்ரூனே கொடுத்துட்றேன். நான் எந்த ஒரு கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக இந்த கண்டிஷன் ட்ரூ தான்ப்பா நீ ரன் பண்ணிவிடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் இந்த கண்டிஷன் ட்ரூன்றதை பார்த்த உடனே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே கைஸ், உங்களுக்கு இஃப் கண்டிஷன் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலன்னா வேறு நம்பர்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா A = 12 மட்டும் தான் கண்டுபிடிச்சேன். இதுவே நீங்கள் ஒரு இஃப் தான் ஒரு ப்ரோக்ராமில் ஒரு இஃப் கண்டிஷன் தான் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. பல இஃப் கண்டிஷன்ஸ் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 12 செக் பண்ணோமா, சரி A வந்து ஈக்குவல் டு 12 செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து A வந்து கிரேட்டர் தென் 12 செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இஃப் கண்டிஷன் நெக்ஸ்ட் எழுதும்போது திருப்பி கடைசியில் எனக்கு வந்துடணும், ஓரத்துக்கு வந்துடணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் அடுத்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதலாம். A வந்து லெஸர் தென் 12 இருக்கா கண்டிஷன் செக் பண்ணுறீங்க. கொடுத்து உங்களோட ஸ்ட்ரிங் கோட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் கைஸ். க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு எரர் வரும். இங்கே 12 இருக்கட்டும். A is equal EQUAL முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் 3 கண்டிஷன் இருக்கேன் ஒரே ப்ரோக்ராமில். ஃபஸ்ட் இன்புட் வாங்குகிறேன். இன்புட் வாங்கிட்டு அந்த இன்புட் வந்து 12க்கு ஈக்குவலானு பார்க்குறேன். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா A = 12 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். எனக்கு A = 12ன்னு பிரிண்ட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு இஃப் கண்டிஷன் எழுதியிருக்கேன். இந்த இஃப் கண்டிஷனில் A வந்து கிரேட்டர் தென் 12 இருந்துச்சுன்னா A is greater than 12 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் இன்னொரு இஃப் கண்டிஷன் எழுதியிருக்கேன். A வந்து லெஸர் தென் 12 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து A லெஸர் தென் 12 இருந்தால் மட்டும் தான் இந்த கண்டிஷன் ஆகும் கைஸ். ஸோ அந்த மாதிரி நான் 3 கண்டிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 3 கண்டிஷனில் இந்த 3 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும் கண்டிஷன், அப்போ மட்டும் தான் ரன் ஆகும். அதுதான் நம்ம இஃப் கண்டிஷன், அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட பேசிக் ரூல்ஸே. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் அதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகும். இதுலேருந்தே உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் தெரியும். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்க கோடு இது, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்க கோட்ஸ் இது. ஓகேவா கைஸ்? ஒன்ஸ் இந்த இஃப் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு திருப்பி ஆரம்ப லைன்லேருந்து தான் செக் பண்ணணும். அதுதான் அடுத்த ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இஃப்க்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இஃப் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட். இந்த பிரிண்ட் A is greater than 12 அப்படின்றது இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஏன்னா இது இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். அந்த கோடை Ctrl+S ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் தான் உங்களுக்கு சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, என்டர் த வேல்யூ கேட்குது. நான் ஃபஸ்ட் 12 கொடுக்குறேன். A is equal 12 அப்படின்னு வந்துருச்சு. நான் அகெயின் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இந்த டைம் வந்து 34 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் A is greater than 12 அப்படின்னு கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் A = 12 செக் பண்ணோம், கிடையாது. அப்போ அதுக்குள்ளே இருக்கிறது ரன் ஆகாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இந்த இஃப் கண்டிஷன். இது A greater than 12 செக் பண்ணுது, கரெக்டு தான். ஸோ அதனால் இது பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன போகுது, இந்த இஃப் கண்டிஷன் அடுத்த ஸ்டேட்மெண்ட். இந்த கண்டிஷன் செக் ஆகும்போது ஃபால்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் எதுவும் கிடையாது, முடிஞ்சிருச்சு. நான் அகைன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ அதில் வந்து 2ன்ற வேல்யூ தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் A is lesser than 12 அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா ஏவோட வேல்யூ 2 வந்து பார்த்தீங்கன்னா lesser than 12 அப்படின்னு கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு கைஸ். இப்படி தான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மொத்தம் நீங்கள் 3 வழி யூஸ் பண்ணணும். அதாவது 3 விஷயங்களை யூஸ் பண்ணிக்கணும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் கீவேர்டு யூஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கு பக்கத்தில் கண்டிஷன்ஸை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலன் சிம்பிளை மறக்காமல் வைக்கணும். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா என்ன செய்யணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கோட்ஸை இந்த ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா எழுதணும் கைஸ். அதுதான் வந்து அப்போ தான் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஹைரார்கி அப்படின்னு நம்ம யூனிட் 1ல் பார்த்துருப்போம். ஓகே, இஃப் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. டிசிஷன் மேக்கிங் ஃபஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணோம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த கோட் அதுக்குள்ளே இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகும். அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட கோட்ஸ் ரன் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னவோ அது ரன் ஆகும். ஓகே, இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிடும் அதோட கைஸ். ஓகே, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இஃப் கண்டிஷனுக்குள்ளே நீங்கள் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை கோடு வந்து ரன் ஆகும். சப்போஸ் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இன்னொரு செட் ஆஃப் கோட்ஸ் வந்து ரன் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ரன் ஆகிருக்கும், ஃபால்ஸாக இருந்தால் ஒன்றுமே நடந்திருக்காது. அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு போகும். பட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் ரன் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இன்னொரு செட் ஆஃப் கோட்ஸ் ரன் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இஃப்க்கும்
இஃப் எல்ஸுக்கும் இருக்க ஒரு டிஃப்ரெண்ட். ஓகே, நம்ம வந்து கோடிங்கில் பார்ப்போம். ஓகே, நம்ம இதே செட் ஆஃப் கோட்ஸ் திருப்பி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒன்று நடக்கும். நெக்ஸ்ட் எதுவுமே அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் போயிட்டுருக்கோம். பட் இஃப் எல்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஒன்று இஃப் கீவேர்டு, இன்னொன்று எல்ஸுன்ற இன்னொரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இங்கே எல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா கோலன் சிம்பிள் வைக்கணும். வச்சுட்டு பிரிண்ட் செட் ஆஃப் கோட்ஸ், உங்களோட கோட்ஸ் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் எழுதலாம். நான் இங்கே என்ன எழுதுறேன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். இதுக்குள்ளே எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 12 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். இப்போ அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு Ctrl+S ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபைல்ஸில் போய்ட்டு சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரன் பண்ணுறதுக்கு ரனில் போய்ட்டு இது ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் த வேல்யூ கேட்குது. நான் 12 கொடுக்குறேன். 12 கொடுத்தா A is equal to 12 வந்துருச்சு. அகெயின் இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். இந்த டைம் 12 கொடுக்காம 56 நான் தரேன். என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே, இங்கே வந்து எரர் வந்திருக்கு. என்னென்னு பார்த்து நேம் எரர் PRITN வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் PRINT பிரிண்ட். ஓகே, முன்னாடி ஏன் எரர் வரலன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இஃப்குள்ளே இருக்க இந்த எல்ஸ் எப்போ ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க அந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். அதனால தான் போன வாட்டி இந்த எரர் நமக்கு வந்து ஷோ பண்ணலை. பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆனதுனால உள்ளே இருக்க கோட் வந்து கம்பைல் ஆகி ரன் ஆகும்போது நமக்கு எரர் காட்டியிருக்கு. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். அகெயின் 56 கொடுப்போம். என்டர். ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 12. நம்ம கொடுத்த ஏவோட வேல்யூனா கிடையாது, 12க்கு வந்து ஈக்குவல் கிடையாது. ஏன்னா நம்ம கொடுத்த வேல்யூ 56. இந்த மாதிரி தான் கேஸ் நம்ம வந்து எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எஃப்எல்சி ஸ்டேட்மெண்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இஃப் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒரு கண்டிஷன் ட்ரூவான்னு செக் பண்ணோம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகும். இல்லைனா அந்த எதுவுமே ரன் ஆகாது, அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிடும். எல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனில் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு அவுட்கம்க்கான கோடு வரும், ரன் பண்ணுவோம். நம்ம ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்ன இருக்கும் அந்த கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும் கைஸ். ஓகே, நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ட்ரூ கண்டிஷன் ரன் ஆகிடுச்சுன்னா எல் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகாது. எல் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆச்சுன்னா ட்ரூ கண்டிஷன் என்ன ஆகாது, அதாவது இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்க அந்த கோட்ஸ் வந்து என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது. ஓகேவா? இங்கே வந்து இஃப்ன்றது கீவேர்ட் அண்ட் எல்ஸ்ன்றது கீவேர்ட். இந்த இஃப் எல்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாது, இது நம்ம ஆல்ரெடியே பார்த்துருப்போம். இங்கே வந்து ஃப்ளோ சார்ட், இஃப் எல்ஸுக்கு ஃப்ளோ சார்ட் இருக்குது, டிசிஷன் மேக்கிங் ஃப்ளோ டைக்ராம் இருக்குது. ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம், இதை கண்டிஷன் செக்கிங். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது, ஒரு செட் ஆஃப் கோட்ஸ். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு செட் ஆஃப் கோட் இல்லை இன்னொரு செட் ஆஃப் ப்ராசஸ் ரன் ஆகும். அண்ட் ஃபைனலாக அடுத்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட முடிஞ்சிருச்சுன்னா எண்ட் ஆஃப் த கோட். அவ்வளோ, அதுக்கு மேலே கோடு இல்லைனா எண்ட் ஆஃப் த கோட். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் ரன் ஆக ஆரம்பிக்கும் கைஸ். ஒரு ப்ரோக்ராமில் ஒரு இஃப்எல்ஸ் கண்டிஷன் தான் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பல இஃப்எல்ஸ் கண்டிஷன் நம்ம எழுதலாம். அண்ட் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்கிறது ரன் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சா எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகும் கைஸ். எல்ஸ் கீவேர்டுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்றது இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்க அந்த செட் ஆஃப் கோட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏ வந்து greater than 12 இது வந்து ஏ இஸ் நாட் greater than 12. ஓகே ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பல இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரன் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு செக் பண்ணி பார்ப்போம். Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் F5 ப்ரெஸ் பண்ணுங்கள், ரன் ஆகும். என்டர் த வேல்யூ கேட்குது, நான் 45ன்னு தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 12, ஏ இஸ் greater than 12 அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் 2 பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ரன் ஆகுது. அப்போது இஃப் ஏ ஈக்குவல் டு 12 செக் பண்ணது கிடையாது, நான் கொடுத்தது வந்து அங்கே அதிகமான நம்பர் பெரிய நம்பர் கொடுத்துருந்தேன். அதனால் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 12ன்ற கண்டிஷன், அதாவது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிடும். ஸோ அது ரன் ஆச்சு. அதே மாதிரி இப்போ இந்த அடுத்த இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது இஃப் ஏ வந்து greater than 12 செக் பண்ணுச்சு, ஏ வந்து greater than 12 தான் நான் கொடுத்த வேல்யூ. அதனால் பிரிண்ட் ஏ இஸ் greater than 12 அப்படின்றது பிரிண்ட் ஆச்சு. எல்ஸ் வந்து ஃபால்ஸ், ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் தான் ரன் ஆகும். ஸோ கண்டிஷன் ட்ரூன்றதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகலை கைஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இஃப்எல்ஸ் வந்து ஒரே ப்ரோக்ராமில் நீங்கள் பல இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இது வந்து செயின்டு கண்டிஷனல் சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா
இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்லைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன், அதாவது ஒரே ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம், அது கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு மட்டும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம், வேறு எதுவுமே ப்ரோக்ராம் பண்ணியிருக்க மாட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது அதுக்கு ஒரு அவுட்கமும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அவுட்கம் வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். பட் எலிஃப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கண்டிஷன்ஸு செக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதா எலிஃப் கண்டிஷன். அதாவது ஒரு கண்டிஷன் 2 கண்டிஷன் இல்லை, பல கண்டிஷன்ஸ் செக் பண்ணி நம்ம அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸாக இருக்கும்போது இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது ஐடியலி ஓப்பன் பண்ணிக்கிட்டேன், அதில் என்னோடய ப்ரோக்ராம் கோடு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம அதே சேம் கோட் சூஸ் பண்ணிப்போம், எந்த பிரச்சனையும் இல்லை. A = 12 இருந்துச்சுன்னா 12. ஓகே, நம்ம A = எடுத்துருவோம். Enter the A value and இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே 3 பேஸ்ட் பண்ணுறேன். Enter the B value. ஓகேவா கைஸ், A வேல்யூஸ் என்டர் பண்ண சொல்லி ஏல வாங்கி வச்சுக்கிறேன் ஒரு இன்புட்டு, அதாவது நம்பர் இன்புட். நெக்ஸ்ட் Bன்ற வேரியபிளில் ஒரு இன்புட் வாங்கி வச்சுக்கிறேன். இஃப் A = B இருந்துச்சுன்னா A is equal to Bன்னு பிரிண்ட் ஆகணும். எல்ஸிங் அப்படியே இருக்கட்டும். நம்ம உள்ள நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனுக்குள்ளே நம்ம இப்போ எலிஃப் எழுத போகிறோம். ELIF எலிஃப் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இதில் அடுத்த கண்டிஷனை நான் வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A வந்து greater B இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்கேன். செக் பண்ணிவிட்டு A greater B இருந்துச்சுன்னா A is greater than B அப்படின்றது பிரிண்ட் ஆகும். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A is 3 கண்டிஷன் தான் இருக்கும். 1 2 நம்பர் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை 1 பெரிய நம்பராக இருக்கணும், இல்லை இன்னொன்று சின்ன நம்பராக இருக்கணும். ஈக்குவலாக நீங்கள் கண்டிஷன் செக் பண்ணிட்டோம். எலிஃப் யூஸ் பண்ணி கிரேட்டர் தெனான்னு செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்த மாட்டீங்கன்னா இந்த 2 கண்டிஷனுமே ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஆனால் தான் இந்த எல்ஸ் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஸோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A is lesser than B, அதுதான் அர்த்தம். ஓகே, இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் கோட் ரன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் நம்ம 2 கண்டிஷன் செக் பண்ணுறோம் கைஸ், ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி நம்ம ரன் ஆகுதுன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட் நான் ரன் கொடுக்குறேன். என்டர் A வேல்யூ இருக்குது 1 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்டர் B வேல்யூ கொடுக்குது, அதுக்கு நான் 1 கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள், A is equal to Bன்னு வந்திருக்கு. ஏன்னா ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1, அதனால் ஈக்குவல் டு Bன்னு வந்துருச்சு. இப்போ உங்கள் இன்புட் வாங்கிட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணுது. ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது A = B, ட்ரூவா, கண்டிஷன் ட்ரூ. அப்போ உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும் கைஸ். அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டேட்மெண்ட்லாம் செக் பண்ணாதா, இங்கே எலிஃப்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமே இதெல்லாம் ஏன் செக் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இருக்க கண்டிஷன்ஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் ஆகாது கைஸ், ஓகேவா? எல்ஸ் எப்போ ரன் ஆகும்னா ஃபால்ஸ் ஆனால் தான் ரன் ஆகும். ஸோ அதனால் இது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகாது. அண்ட் அடுத்து இருக்க இந்த எலிஃப் ஏன் செக் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் ஒரு கண்டிஷன் மேலே ட்ரூ ஆகிடுச்சுன்னா அதுக்கு கீழே இருக்க எந்த ஒரு எலிஃப் கண்டிஷனுமே ரன் ஆகாது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ 4 தரேன், பியோட வேல்யூ 1 தரேன். இப்போ பாருங்கள் A is greater than Bன்னு வந்துருச்சு. இந்த கண்டிஷன் செக் ஆச்சு. A = B ஆன்னு செக் ஆகும். ஃபர்ஸ்ட் A வந்து not equal to B, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எலிஃப் ஸ்டேட்மெண்ட். எலிஃப்குள்ளே நெக்ஸ்ட் செக் ஆகுது A வந்து greater than B ஆனு. அப்போது கண்டிஷன் ட்ரூ ஆகுது. உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எலிஃப்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட்டு A is greater than Bன்றது ரன் ஆகும் கைஸ். நீங்கள் அடுத்து எல்ஸ் போடாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கூட அப்படியே பார்க்க இன்னொரு எலிஃப் கண்டிஷன் எழுதலாம். எலிஃப் A is lesser than B அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு பிரிண்ட் A is lesser than B நீங்கள் கொடுத்துக்கலாம். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, நீங்கள் கொடுக்காம கூட விட்டுடலாம். ஸோ அதனால் தான் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டேன். இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் என்டர் A வேல்யூ 3 கொடுக்கலாம், B வேல்யூ வந்து 6 தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A is lesser than Bன்னு வந்திருக்கு. ஏன் அந்த மாதிரி வந்திருக்கு, இதுக்கு 3 இதுக்கு 6ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் செக் ஆகுது. இந்த கண்டிஷன் செக் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆகிடுது கண்டிஷன், ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகுது. அது என்னென்னா எலிஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகுது, இங்கே A வந்து greater than B செக் பண்ணுது. ஏவோட வேல்யூ என்னது 3, பியோட வேல்யூ நம்ம 6 கொடுத்துருந்தோம்.
ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனுமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அடுத்து எலிஃப் கண்டிஷன் என்ன ஆகுது, இந்த எலிஃப் கண்டிஷனில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் பின்னு செக் ஆகுது. ஏ இஸ் லெஸ்ஸர் தென் பி. ஓகே கைஸ், ஏ வந்து லெஸ்ஸர் தென் பின்னு செக் பண்ணுது. A3 பியோட வேல்யூ 6 செக் பண்ணால் 3 வந்து லெஸ்ஸர் தென் 6 கரெக்ட் ஆகுது ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் நமக்கு ட்ரூ அப்படின்னு வர்றப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிஃப்குள்ளே இருக்க கண்டிஷன்ஸ் நமக்கு ரன் ஆகும். அப்போ பிரிண்ட் ஏ இஸ் லெஸ்ஸர் தென் பி அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். அதனால் ஏ இஸ் லெஸ்ஸர் தென் பின்றது என்ன ஆகும்னா ரன் ஆகும் கைஸ். ஃபால்ஸ் ஆனதுனால இந்த கண்டிஷனுக்குள்ளே இருக்க எந்த கோடுமே ரன் ஆகாது. ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் கோடு ரன் ஆகும். இங்கே எல்ஸ் ஏன் கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா நம்ம அவசியம் இருந்தால் கொடுத்துக்கலாம், அவசியம் இல்லைனா கொடுக்க தேவையில்லை. ஏன்னா எல்ஸ் நம்ம எப்பயுமே எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே எல்ஸ் எப்போ நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஏதாவது எரர் கண்டிஷன் சப்போஸ் நான் கொடுத்துருக்க எல்லா நான் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமர், எனக்கு வந்து கொஞ்சம் தான் தெரியும். ஐ மீன் யூஸர் என்னென்ன இன்புட் கொடுக்க போகிறாங்கன்ற எல்லா இன்புட்டுமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த டைமில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெஸ்ட் கேஸில் இந்த 3 கண்டிஷன் நடக்கும். ஒன்று ஈக்குவல் ஆகலாம், இல்லைனா கிரேட்டர் தானே இருக்கும், இல்லை லெஸ்ஸர் தானே இருக்கும்னு மட்டும் தான் நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஓகே. ஸோ இதை தாண்டி இன்னொரு கண்டிஷன் நடக்குது. அப்போது அதை எப்படி நான் வந்து கிளியர் பண்ணுறது, எப்படி நான் வந்து டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் எல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தேர் இஸ் அண்ட் எரர் அப்படி நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் கற்பனையே பார்க்காத ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு. அப்போ அந்த கண்டிஷன் என்ன ஆகலைன்னா ட்ரூ ஆகாது. நீங்கள் கொடுத்துருக்க எந்த ஒரு இஃப் கண்டிஷனுமே ட்ரூ ஆகலைன்னா நீங்கள் வந்து நினச்சி பார்த்த கண்டிஷன்ஸை விட வேறு எங்கேயோ அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு, இல்லை ஒரு கண்டிஷன் நடந்திருக்குன்னா அப்போ நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணலான்னா எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் டேக்கிள் பண்ணலாம் கைஸ். ஓகே. அண்ட் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எலிஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் இல்லாமல் எழுதலாம், பிரச்சனை கிடையாது. பட் அட்லீஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் கன்ஃபார்மாக இருக்கணும் எலிஃப்க்கு. ஓகேவா கைஸ்? ஸோ இல்லாமல் போட்டால் என்ன ஆகும் செக் பண்ணி பார்ப்போமா? யா, இப்போ வந்து நான் முன்னாடி எப்படி எல்ஸ் எடுத்தனோ அந்த மாதிரி இஃப் கண்டிஷன் எடுத்துகிட்டு வெறும் எலிஃப் கண்டிஷன் எழுதுகிறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் இன்வேலிட் சின்டெக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. யா, ஏன்னா எலிஃப் எழுதும்போது அட்லீஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கணும். அதாவது ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் கன்ஃபார்மாக இருக்கணும். அதுக்கு அடுத்தடுத்து இருக்க நீங்கள் கண்டிஷன் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எலிஃப் யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபார் எக்ஸாம்பிள் 2 கண்டிஷன் ட்ரூ ஆக வாய்ப்பு இருக்குது ஒரு சில டைமில். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் நீங்கள் இங்கே கொடுத்துருக்க இந்த ஒரு கண்டிஷன் ஓகே ஃபால்ஸ்னு வச்சுப்போம். ஓகேவா? ட்ரூ. நான் வந்து நம்ம இங்கே அப்படி பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரூ கொடுப்போம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம நேராகவே ட்ரூ அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனுக்கு வந்து நான் ஃபால்ஸ் அப்படின்னு முன்னாடியே நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த கண்டிஷன் வந்து எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து நான் செக் பண்ணலை, டிக்ளேர் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த கண்டிஷனை நான் ட்ரூன்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா? ட்ரூ. அண்ட் இந்த கண்டிஷன் நான் வந்து என்ன டிக்ளேர் பண்ணேன், ட்ரூன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஃபால்ஸாக இருக்குது, மிச்சம் 2 கண்டிஷனுமே ட்ரூ அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் எலிஃப் கண்டிஷன்ஸை. திருப்பி ரன் பண்ணுறேன். என்டர் த வேல்யூ கொடுங்க. ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்ற மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. எங்கேன்னு பாருங்கள், இந்த ஏ இஸ் கிரேட்டர் தென் பின்றது மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த எலிஃப் கண்டிஷனுமே ட்ரூ தானே, ஏன் வந்து இதுக்குள்ளே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் லெஸ்ஸர் தென் பின்றது பிரிண்ட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஒரு கண்டிஷன் எலிஃபில் ட்ரூ ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்து இருக்க கண்டிஷன்ஸ் செக் ஆகாது. அது வந்து ட்ரூவாக கூட இருக்கலாம், பட் ஆனால் செக் ஆகாது. அதோட முடிஞ்சிடும் ப்ரோக்ராம். அங்கேயே முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்றத ரன் பண்ண ஆரம்பிச்சிடும் கைஸ். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் இஃப் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ட்ரூ ஆகிடுச்சு, எலிஃபில் நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். நான் ட்ரூனே டிக்ளேர் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு பி. மொதல் கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு, ட்ரூ நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இது கன்ஃபார்மாக ரன் ஆகும். பிரிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு ரன் ஆகிடுச்சு. அடுத்தடுத்த கண்டிஷனுமே ட்ரூ தானே, ஏன் ரன் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தடுத்து இருக்க கண்டிஷன் செக் பண்ணாது எலிஃபில். ஓகே கைஸ்? ஸோ அதை மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுள் கண்டிஷன் ட்ரூ ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகைன் இன்னொரு இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ணுங்கள். 2 வாட்டி செக் பண்ண வேண்டியது இருக்குது. அதை 2 கண்டிஷன் செக் பண்ணணுன்னா நீங்கள் டபுள் இஃப் யூஸ் பண்ணுங்கள். எலிஃப்குள்ளே அந்த கண்டிஷன்ஸை போடாதீங்க கைஸ். அப்படி போட்டிங்கன்னா 1 ட்ரூ ஆகிட்டாலுமே மிச்சம் இருக்க கண்டிஷன்ஸ்லாம் செக்கே பண்ணாது, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியே வந்துடும் எலிஃபை பொறுத்த வரைக்கும். ஓகே,
எலிஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இங்கே வந்து ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இஃப் டிசிஷன் இந்த கண்டிஷன் செக் ஆகுது, ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதோட பாடி ரன் ஆகும், இல்லைனா எண்ட் ஆஃப் த கோட் இல்லை அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். ஃபால்ஸாக இருந்தால் மட்டுமே அடுத்த கொடுத்துருக்க எலிஃப் கண்டிஷன் செக் ஆகும். இந்த எலிஃப் கண்டிஷன் செக் ஆகும்போது ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த பாடிக்குள்ளே என்ன இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் இல்லைனா எண்ட் ஆஃப் த கோட் போகும். நெக்ஸ்ட் இந்த எலிஃப் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த எலிஃப் கண்டிஷன் போகும். சப்போஸ் அடுத்த எலிஃப் கண்டிஷன் கொடுக்காம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அப்போது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் இல்லைனா எண்ட் ஆஃப் த கோடுக்கு வந்துடும் கைஸ். இதுதான் இஃப், எல்ஸ் இஃப், நெக்ஸ்ட்டு எலிஃப். இது மூணுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இஃப்ன்றது ஒரு கண்டிஷனை மட்டும் செக் பண்ணும், அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கணும்னு மட்டும் நம்ம சொல்லியிருப்போம். இஃப் எல்ஸில் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கணும், ஃபால்ஸாக இருந்தால் என்ன நடக்கணுன்றதை நம்ம சொல்லியிருப்போம். இஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பல கண்டிஷன்ஸுக்கு அவுட்கம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா எலிஃப். அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், பட் எல் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே கைஸ், பட் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கன்ஃபார்மாக இருக்கணும் எலிஃப்க்கு. அட்லீஸ்ட் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்மாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டட் கண்டிஷனல்ஸ். நெஸ்டட் கண்டிஷனல்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இஃப் எல்ஸ் எலிஃப்லாம் பார்த்தோம்ல, இப்போது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்னால் எப்படி இருக்கும், அதான் நம்ம நெஸ்டட் கண்டிஷன் சொல்கிறோம். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ளே ஒரு கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணோன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட். அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். நான் வந்து ஃபஸ்ட் நெஸ்டட் இஃப் கண்டிஷன் பார்ப்போம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். அப்படி ஏ வந்து ஈக்குவல் டு 10 இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். என்ன பிரிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 10. இப்போது நம்ம நார்மலாக அடுத்த இஃப் கண்டிஷன் எழுதும்போது என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல தான் நம்ம அடுத்த இஃப் கண்டிஷன் எழுதுவோம் கரெக்டாக. பட் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், நான் வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு 10 செக் பண்ணுறேன். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் திருப்பியும் உள்ளே வந்து ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஈக்குவலான்னு அதுக்கப்புறம் செக் பண்ணுறேன். பிரிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு பின்றது பிரிண்ட் ஆகணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இந்த கோடை ரன் பண்ணுவோம். Ctrl S கொடுத்து சேவ் பண்ணுங்கள், Ctrl F கொடுத்து ரன் பண்ணலாம். ஏவோட வேல்யூ நான் என்ன கொடுக்குறேன்னா 10 கொடுக்குறேன். ஓகேவா, பியோட வேல்யூ கேட்குது. அகைன் நான் 10 கொடுக்குறேன், ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 10 கிடச்சிருக்கு. ஏன்னா ஏவோட வேல்யூ 10 கொடுத்தேன், ஈக்குவல் டு 10ன்றதுனால 10 ஆனிச்சு. அதுக்கப்புறம் ஏ ஈக்குவல் டு பின்றது ரன் ஆயிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ரெண்டும் ஈக்குவல் தான், அதனால தான் ரன் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு செக் ஆகிருக்கு. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த லைன் ரன் ஆகிட்டு அடுத்து நான் உள்ளே கொடுத்துருக்க இன்னொரு இஃப் கண்டிஷன் ரன் ஆகுது. ஓகே, இதான் நெஸ்டட் கண்டிஷன்ஸ். ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் இருந்துச்சா நெஸ்டட் இஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெஸ்டட் இஃப் எப்போ ரன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் இஃபோட கண்டிஷனில் இருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நெஸ்டட் இஃப்குள்ளே இருக்க கண்டிஷன் ரன் ஆகும். இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இஃபு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் எழுதி வச்சுக்கலாம். எல்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி எல்ஸ்ன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கோலன் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். கோலன் சிம்பிள் யூஸ் பண்ணி என்டர் அடிச்சுன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். அதில் பிரிண்ட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே இருக்க இஃப் கண்டிஷனுக்கு இது எல்ஸ் பிரிண்ட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்க இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் ரன் ஆகும். இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த எல்ஸ் கண்டிஷன் ரன் ஆகும் கைஸ். ஓகேவா, யா. இப்போ நம்ம அகைன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஏவோட வேல்யூ நான் 10 தரேன், பியோட வேல்யூ 4 தரேன். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு 10 வந்துடுச்சு. பட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு 10 கரெக்டு, பட் ஏ வந்து ஈக்குவல் டு பியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறது தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தா நெஸ்டட் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம்.
இது இஃப்க்குள்ளே மட்டும் தான் இன்னொரு இஃப் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதை அப்படியே கட் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். எல்ஸ்குள்ளேயும் இன்னும் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எழுத முடியும் கைஸ். ஓகேவா? இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ரன் பண்ணுறதுக்கு ஓகே, ஏவோட வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2 தரேன், பியோட வேல்யூ நான் 2 தரேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 10. ஏவோட வேல்யூ 10 கிடையாது, பட் ஏவோட வேல்யூயும் பியோட வேல்யூ ஈக்குவல். ஃபர்ஸ்ட் இந்த இஃப் கண்டிஷன் ரன் ஆகிருக்கு, ஏ வந்து ஈக்குவல் டு 10 செக் பண்ணியிருக்கு, ஃபால்ஸ். ஸோ இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிடும். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கேன், பிரிண்ட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 10. அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அந்த எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளே ஏ ஈக்குவல் டு பின்னு செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஏ வந்து ஈக்குவல் டு பி தான், அதனால் இந்த வேல்யூ பிரிண்ட் ஆச்சு. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ நாட் ஈக்குவல் டு பி ஒரு வேல்யூ கொடுக்கலாமா? எஸ், சேவ் 3 6. ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 10. அதே மாதிரி ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. ஏவோட வேல்யூ 10க்கு ஈக்குவல் கிடையாது. அதே மாதிரி இங்கே இந்த கண்டிஷன் செக் ஆகும்போது ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஈக்குவலானு கேட்டால் ஃபால்ஸ். அப்போ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னால் அப்போ எல்ஸுக்கு போயிடும். எல்ஸ் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. ஓகே கைஸ், இதுதான் நெஸ்டட் கண்டிஷன். ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப், இல்லை ஒரு எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் எல்ஸ் எழுதலாம், இல்லை ஒரு இஃப் கண்டிஷன் எழுதலாம். இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இஃப் கண்டிஷன் இல்லை ஒரு எல்ஸ் கண்டிஷன்ஸ் நீங்களாகவே எழுதலாம் கைஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, உங்களுக்கு நெஸ்டட் கண்டிஷன்ஸ்னால் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் கைஸ். அண்ட் இந்த இஃப் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ்க்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா, எல்இஃப்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எல்இஃப் கண்டிஷனுக்குள்ளேயும் ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன் க்ரியேட் பண்ணலாம். இல்லைனா ஒரு எல்இஃப் கண்டிஷன் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இஃப் எல்இஃப் கண்டிஷன்ஸ் நீங்கள் எழுதலாம், எந்த பிரச்சனை இல்லை. தான் நெஸ்டட். அதாவது ஒரு கண்டிஷனுக்குள்ளே ட்ரூ ஆகுதா அப்படி செக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் திருப்பி எழுதுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் கண்டிஷன்னு சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்களே வந்து பல எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் நல்லா புரியும் கைஸ். நான் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இது ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க நெஸ்டட் கண்டிஷனுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு டிசிஷன் ட்ரூவான்னு செக் பண்ணுவோம். அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு லைன் ஆஃப் பாடி ரன் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த கோட் போகுது. ஃபால்ஸாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு கண்டிஷன் போகுது, எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இது இஃப் ஸ்டேட்மெண்ட்னு வச்சுக்கோங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட் செக் ஆகுது, இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆனதுனால திருப்பி எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது. இதுதான் இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க ப்ராசஸ்லாம் ரன் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிட்டு கடைசியாக வெளியே வந்துடும் கைஸ். இது ஒரு நெஸ்டட் கண்டிஷனுக்கான ஃப்ளோ சார்ட். நெஸ்டட் கண்டிஷனுக்கான ஃப்ளோ சார்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் எல்ஸ் கண்டிஷன் கொடுத்து அந்த எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் எல்ஸ் எழுதியிருக்காங்க. நம்ம இஃப் கண்டிஷனுக்குள்ளேயும் வந்து ஒரு இஃப் எல்ஸ் எழுதி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். உங்களுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்லாம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். பட் நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராம் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு தெளிவாக புரியணும் ப்ராக்டிக்கலாக அப்படின்னு நல்லா நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவிலே பைத்தன் ப்ரோக்ராமிங்க்கான நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஐட்ரேஷன்ஸ், அதாவது ஃபார் லூப், வைல் லூப், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக், கண்டினியூ, பாஸ் அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், ஐம் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. லவ் யூ கைஸ்.